பள்ளி படிப்பை முடிச்சதுக்கப்புறம் கபடியில் மிக பிரபலமான அணியான சிவந்தி ஆதித்தனாரோட பேப்பர் மில் அணியில் இவர் தேர்வாகி அதுக்கப்புறம் சென்னையில் உள்ள ஐசிஎஃப் போலீஸ் அணியில் அதுக்கு எதிராக இவர் போட்டிட்டு அந்த அணியை வீழ்த்தி ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்காரு. தமிழ்நாடு போலீஸ் அணிகளுக்கு எதிராக களமிறக்கப்பட்டு ஒரு மிக சிறந்த வீரரா, மிக சிறந்த ஆட்டக்காரரா தன்னுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. பயிற்சியாளர்களிடமும் சக வீரர்கள்ட்டையும் இவர் ஒரு சிறந்த தேசிய பயிற்சியாளர், தேசிய விளையாட்டு வீரர்ன்ற ஒரு அந்தஸ்தையும் பெற்றிருக்காரு. பொதுவாக நம்ம கவர்மெண்ட்ல எப்போதுமே விளையாட்டுத்துறைக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவருக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்காங்க. அதுவும் இல்லாமல் மின் வாரியத்தில் ஒரு சிறந்த ஒரு வேலையும் இவருக்கு கொடுத்து அங்கீகரிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இவர் தன்னுடைய கபடிக்கான பயிற்சியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த கபடி ஆட்டத்தில் இவருக்கு உண்டான பற்று காதல்ன்றது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விசாலமான ஒன்று. அதுக்கப்புறமா தொடர்ந்து இந்திய அணியில் இடம்பெற்று பங்கேற்று இவருக்கு 1990 அர்ஜுனா விருது கொடுத்து கவர்மெண்ட் சிறப்பிக்குது.